காட்டுக்கு போகும்போதெல்லாம் மழை இல்லை, காட்டுக்கு போய் இலையில கைய வச்சதுதான் பிச்சுக்கிட்டு ஊத்துது மழை. சி பொழப்ப கெடுத்தே போச்சே இன்னைக்கு. வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வீட்டுக்கு போக வேண்டிதான் போ. மழை வருதுதான் வருது, நேரங்காலமாக வந்திருந்தா வேலைக்காவது போகாமல் இருந்திருப்பேன். இப்போ அங்கே போய் நடந்து இங்கே வரதா இருக்கு. ஷோ கடவுளே. ஜோஜோஜோ துவைச்சு காய போட்டு காய விட மாட்டேங்குதே இந்த மழை. நச நச நசன்னு பேஞ்சிக்கிட்டு ஏன் தான் இந்த மழை வந்து துணியை கூட காய விட மாட்டேங்குதுன்னு தெரியலப்பா. சி வேலை எங்கே எடுக்குது, மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போக முடியலை. ஆமாம் மழையில் எதுக்கு வெளியே போன நீ? இல்லைம்மா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா? போகிற வழியிலே மழை வந்துருச்சு. கம்முனு வீட்டோட இருக்க முடியாது, வேலைக்கு கிளம்புனே, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னே பாரு. இப்போ பொழப்பும் போச்சு ஒன்றும் போச்சு. இப்போ மழை வந்து ஏன்னா அப்படி பண்ணுதுன்னு தெரியலை. நேற்று தான் மாங்கு இந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டேன் பாரு, காய கூட இல்லை. அப்படியே உள்ளுக்குள்ளே போக கைத்தை கட்டி போட்டாலும் அவிச்ச வடையா அடிக்கும். ஸோ ஆண்டவா, ஏன் மசம் நின்றுக்கிட்டு இருக்க? வீடெல்லாம் தண்ணி ஆக்காத, போ அங்கிட்டு போ. எவ்வளோ துணியும் காய வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். எங்கெங்கே தான் வீட்டுக்குள்ளே கைத்தை கட்டி விடுறது? பேசாட்டுக்கு அவனுக்கு இன்னைக்கு வர மாதிரி தெரியலை. அந்த ரூமில் கைத்தை கட்டி போட்டுற வேண்டிட்டான். மகா அம்மா, அங்கே காட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்ல, அந்த கூடையில் பாரு கயிறு இருக்கும், கயிறு எடுத்துகிட்டு வா. சரிம்மா. அப்படியே போட்டாலும் நாத்து அடிக்குமே, என்ன பண்றது ஆண்டவா. அம்மா அந்த கூடையில கயிறு இல்லம்மா. கயிறு இல்லையா? நான் தானே வச்சேன், நல்லா பாரு. இல்லம்மா அங்க இல்ல. உனக்கு ஒரு வேலைக்கும் வணங்காது, நல்லா தேடி பாரு. இல்லம்மா 2 கூடையிலுமே பாத்துட்டேன். நான் தான் அந்த கூடையில வச்சேன். எப்படி போகும்? காலா இருக்குது முளைச்சு போறதுக்கு. நீங்களே வந்து பாருங்கம்மா. உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னதுக்கு நானே செஞ்சிடலாம். நவுரு. அப்பா பிள்ளைங்க நமக்கு கை வேலை வாங்கி செய்யுங்கன்னு பார்த்தா நம்ம தலையிலே எல்லா வேலையும் கட்டுதுங்க. இது அப்பாவோட பனியன் தானே? இந்த பனியன்ல எப்படி இருக்கு? ஆனா பாவம், அவர் ரொம்ப கிழிஞ்சு போன பனியனை போட்டுட்டு இருக்காரு. பார்க்கவே சங்கடமா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பனியன்ல எவ்வளோ அழுக்கா, என்னமோ மஞ்சள் பூத்த மாதிரி இருக்கு. சி ஆமா, இந்த இடத்துல கயிறு இல்லையே, எங்கிட்டு போனுச்சு? அதாம சொன்னேன் அங்கிட்டு கயிறு இல்லைன்னு சொல்லி. அன்னைக்கு வேற எடுத்துட்டு வரதுக்கு எந்த கயிறு எடுத்துட்டு போனேன்? அந்த கூடையில் உள்ளதுதான். ஆமா கூடையில் உள்ளதை எடுத்துட்டு போனா அப்புறம் கூடையிலையா வாழும்? எனக்குன்னு வருவீங்க போ. சரி அந்த இதுக்கு மேல ஒரு கயிறு வச்சேன், அதையாவது எடுப்போம். அம்மா அங்கிட்டு தான் திரும்பி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட ஏகப்பட்ட பனியன் இருக்கு. இந்த 2 பனியன் காணாம போனா அப்பாவுக்கு என்ன கணக்கா தெரிய போகுது? இது 2ஐயும் எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுத்துடலாம். அப்பாடா இங்கதான் இருக்கு. ஏ மகா அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வா உங்க அண்ணன் ரூமுக்கு. இந்த வந்துட்டமா. அப்பாடா எப்படியோ அதை வச்சாச்சு. என்னங்க காலை பிடிச்சி விடுங்க, காலெல்லாம் வலிக்குதுங்க. நீ எங்க போனா உனக்கு கால் வலின்னு இருக்க? வீட்லயே தானே இருக்கிற? ஏங்க இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கால்லாம் வலிக்குமாமா. அதுவும் இல்லாம நேற்று அங்க இங்கன்னு நடந்தேன்ல, அதான் கால்லாம் ரொம்ப வலிக்குது. இதுக்குதான் தினமும் நடக்கணும்னு சொல்றது. தினமும் நடக்காம ஒரு நாள் நடந்தா அப்படிதான் காலெல்லாம் வலிக்கும். உங்க அம்மா இல்லாத குறைய நீங்க தீர்த்து வைக்கிறீங்களோ? ஏய் என்ன சொல்ற? என்ன உங்க அம்மா தான் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தாலே பிடிக்காது, கச்சி கொட்டிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் என்னை கச்சி கொட்டுறீங்களா? அடியே நான் ஒண்ணுமே சொல்லலடியம்மா, ஏமா இப்படி பண்ற? காலை பிடிச்சி விடுங்க, கால் ரொம்ப வலிக்குது. ஏய் மழை வேற வருது, அத்தை வேற வெளியே போயிருக்காங்க, வந்துட்டாங்கன்னா பெருவதா போயிடும். எங்க அப்பால எங்க அம்மாவுக்கு காலில் எப்படி தினமா பிடிச்சி விடுவாங்க. எங்க அம்மா அப்பா கால் பிடிச்சி விடுறதுல அம்மா தூங்கிடுவாங்க. ஓஹோ இப்ப நான் கால் பிடிச்சி விட்டே ஆகணும்ன்ற. இதுவே அங்க இருந்தா நீ சொல்லுவ? சொல்லிட்டு தான் மறுவேளை நீங்க செஞ்சிருவீங்க. உங்க அம்மா அந்த கதவு பக்கத்திலே உட்காந்துக்குது, என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு. இதுல நீங்க காலை பிடிச்சி விட்டீங்கன்னா அவ்வளோத்தான், உங்க அம்மா என்னை காலோட எடுத்துரும். ஐயோ அங்கதாங்க வலிக்குது, குதிகால் தான் சரியான வலிக்குது. நான் உனக்கு கால் வலினா அமுக்கி விடுறேன், நீ எனக்கு கால் வலினா அமுக்கி விட்டுறாத. நானும் உங்களுக்கு அமுக்கி விட்டுருக்கேன். எத்தனை தடவை? ஏதோ 2 அழுத்து அழுத்துவா, எங்க கையெல்லாம் வலிக்குது காலெல்லாம் வலிக்குதுன்னு தூங்கிடுவேன். கேட்டா அதுக்கு ஒண்ணு சொல்லுவா பாரு, நான் காலையில இருந்துச்சு சும்மாவா இருந்தேன், இந்த வேலை பார்த்தேன் அந்த வேலை பார்த்தேன், இதை பண்ணுனேன் அதை பண்ணுனேன்னு. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு கால் அழுத்தி விட மாட்டேன். பாரு என்ன மாதிரி புருஷன் கிடைக்கலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கெல்லாம் நீ கோயில் கட்டணும். பாரு நான் உனக்காகலாம் கால் அழுத்தி விடுறேன். இந்த மாதிரிலாம் வேற யாராவது அழுத்தி விடுவாங்களா? சரி அழுத்தி விடுங்க, கால் வலிக்குது. அழுத்துறேன். புயல் வேற இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியல. அந்த செல்வி பிள்ளைக்கு சாப்பாடு ஆக்கி போடணும்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்கிறனாலே சாப்பாடு ஆக்கி போட்டுட்டா கூட பரவாயில்ல தான். அப்புறம் வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. துணியெல்லாம் சுருக்கமா ஒரு மேலே ஒன்றா போடாத, நல்லா விரிச்சு விட்டு காய போடு. அப்படிதாம்மா போட்டுக்கிட்டு இருக்கேன். கத்திஜா ஃபோன் பண்ணுது, என்னன்னு தெரியலையே. கத்திஜா சொல்லு கத்திஜா. என்னக்கா மழை இப்படி வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்குது? ஆமா கத்திஜா, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியலம்மா. துணியெல்லாம் வெளியே நேற்று தான் காய போட்டேன் துவைச்சி, அது காய கூட இல்லம்மா. மழை துருத்துன்னு ஊற்றி அதை நனைச்சி எடுத்துருச்சு. இப்பதான் அதெல்லாம் வீட்டுக்குள்ள கைத்தை கட்டி காய போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மழை வரும்னு தெரியாம இன்னைக்கு காட்டுக்கு வேலைக்கு போயிட்டேங்க்கா.
அங்க போய் பார்த்தா மழை அடிச்சு பிச்சுக்கிட்டு ஊத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அது வேற வழுக்கலா இருக்குது. எங்கிட்ட விழுந்து ஆறிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒத்தால போய் மாட்டிக்குவோன்னு நான் பாதியிலே கிளம்பி வந்துட்டேன்க்கா. போய் அப்பதான் இலையில கைய வச்சேன். ஆமாம்மா, எல்லார் பழப்பையும் கெடுக்கணும்னே இந்த மழை பேஞ்சு ஊத்திக்கிட்டு இருக்குது. நாங்க எப்படியோக்கா இன்னைக்கு நேத்து புண்ணாக்கு போடுவோன்னு பார்த்தோம், போடல. போட்டிருந்தா அவ்வளோத்தான், எல்லாம் வம்பா போயிருக்கும். அப்புறம் அந்த செல்வி பிள்ளைக்கு சாப்பாடு ஆக்கி போடணும்லக்கா. எப்பக்கா ஆக்கி போடுவோம்? இந்த இப்பதான் மழை அடிச்சிட்டு இருக்கே, இந்த நேரத்தில் ஆக்கி போட்டுருவோம்மா. ஏன்னா இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு அழைச்சிருவாங்க. சரிம்மா, இப்பயே ஆக்கி போட்டுருவான். ஏன்னா வெயில் அடிச்சா வேலை வெட்டியை போய் பார்க்கணும், நேரம் கிடைக்காது. இப்பயே வேணா ஆக்கி போட்டுருவோம். ஜாமான் வாங்கணுமேம்மா. ஏக்கா என்னென்ன சமைக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லுங்கக்கா. சொல்லிட்டு அதுக்கு எத்தனை பேர்த்துக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் அவர்கிட்ட வாங்கிட்டு வச்சோன்னா வாங்கிட்டு வந்துடுவாரு. நம்ம எல்லாம் காசு போட்டுக்கலாம். சரிம்மா. அப்போ நம்ம போய் அங்கே அவகிட்ட தான் கேட்கணும் என்ன சமைச்சு போடுறது என்ன ஏதுன்னு. கேட்டு அந்த பிள்ளைக்கு பிடிச்சதானே சமைச்சு போடணும். சரிக்கா, அப்போ வாரீங்களா? அங்கே போவோம். மீனா வீட்டுக்கு போனால் என்ன ஏதுன்னு கேட்டுடலாம். சரிம்மா, கொஞ்ச நேரம் மழை விடட்டும், போவோம். போய் என்ன சமைக்கிறது அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு சமைச்சு கொடுத்துட்டு வரலாம். சரிக்கா, மழை விட்டோன்னே ஃபோன் பண்ணுறேன், வந்துருங்க, வைக்கிறேன். சரிம்மா போகலாம். எப்படியும் நம்ம இப்போ போகிறோன்னு சொன்னாலும் அம்மா வாழ்னு கத்துவாங்க. எதுக்கு போகிற என்ன ஏதுன்னு. நம்ம பனியனை வேற எடுத்து வச்சிருக்கோம். அம்மா போகும்போதே அப்படியே அம்மாவோடய போய் கொடுத்துட வேண்டியதான். மழை வேற அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. லீவ் சொல்லிட்டு வரேன்னு போனா அத்தையும் இவ்வளவு நேரம் ஆயும் ஆளை காணோமே. அதாங்க என்ன ஆச்சுன்னு வேற தெரியலையே. ஒருவேளை அங்கிட்ட எதுவும் நிக்குதா என்னவோ தெரியல ஃபேக்டரியிலேயே. அம்மா நான் வேணா கொடை எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரவா? அந்த பழத்தை பறிக்கிறதுக்குள்ள எப்படி மழை வந்துருச்சப்பா. சரிங்க, இவ்வளோ நேரம் ஆச்சுனாலும் பயமாக தான் இருக்குது. நீங்கள் கொடையை எடுத்துகிட்டு போய் அம்மாவை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுங்க. கொடையும் வேற போகும்போது எடுத்துகிட்டு போகல. எம்மாடி என்னம்மா இப்படி தவன்னு நனைஞ்சு வந்திருக்க? வீட்டு லீவை சொல்லிட்டு உடனே வாரேன்னு சொன்னேன். அம்மா லீவை சொல்லிவிட்டு வாரதுதாம்மா. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அந்த இடத்துல பிக்கீஸ் மரம் இருந்துச்சு. உனக்கு அங்கே பிக்கீஸ்னா தான் ரொம்ப பிடிக்குமே. அதுவும் வயிற்று பிள்ளைக்காரி. இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்ல. அதான் சரி இதை பழத்தை பறிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு மழை பெரும் மழையாக வந்துருச்சுமா. சரி பறிச்சாச்சு, இன்னும் 2-3 பறிச்சுட்டு ஓடியாருவோன்னு சொல்லிட்டு தான் இந்த பறிச்சுட்டு வந்தேன். ஏன் இதெல்லாம் நேற்று தானே பழம் வாங்கி கொடுத்தீங்க. இந்த பழம் கிடைக்காது இல்லம்மா அங்கே. உனக்கு பிடிக்குமேனு தான் நல்லா பழமாக பார்த்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. இவ்வளோ பழமாமா இருக்குன்னு. சரிம்மா சாப்பிடு. நான் போய் இந்த துணியை மாற்றிட்டு வந்துடுறேன். தவன நனைஞ்சு போயிருச்சு. போ பாருங்க, இந்த பழத்தை பறிக்க தான் இப்படி இவ்வளோ நேரம் மழையில நனைஞ்சிருக்கம்மா. சரி சாப்பிடு. நீங்களே எடுத்துக்கோங்க. உனக்கு கொண்டு வந்திருக்காங்க, நீ சாப்பிடு. என்னம்மா பழம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா, ருசியா இருக்கு. வாங்க வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம்மா, உனக்கும் மாப்பிள்ளைக்கு தான் பறிச்சுட்டு வந்தேன். 2 பேரும் சாப்பிடுங்க. தம்பி எடுத்து சாப்பிடுங்கப்பா. சரிங்க. அப்பெல்லாங்க இந்த பழம் பார்த்தா போதும், சோறு கூட இறங்காது இவளுக்கு. அம்மா எனக்கு இந்த பழம் வேணும்னு பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா அவ பாட்டுக்கு. நாக்கு நம்ம இருக்குது. பச்சையா சுட்டியா இல்லையா? சுட்டுக்கிட்டு தானே இருக்கே, என்ன அவசரம்? வேக வேணாமா? அப்படியே வேக எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன் தெரிஞ்சுக்க. ஒருத்தண்டா வீட்டுல மழை நேரத்துல ஏதாவது ஒண்ணு செய்யறேன்னா போதும், உடனே செஞ்சு கொடுன்னு பாடுவான். இதுக்குத்தான் நான் எதுவுமே செய்யறது இல்ல. டிவி ஓடிக்கிட்டு இருக்கலடா, அப்புறம் எதுக்கு போன பாத்துக்கிட்டு இருக்கற? போன பாத்துக்கிட்டு இருந்தா உங்க அம்மா அடி வெளுத்து போடுவாடா. போன ஆப் பண்ணி வை. அமுதா இந்த பய பாரடியே போன பாத்துக்கிட்டு இருக்கா மழை நேரத்துல. அட்டங்க மாட்டிக்கிறாங்களே இவங்க. மழை நேரத்துல போன் வெடிச்சு போயிருடா. போன் ஆப் பண்ணி வை. எப்படிமா வெடிக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் வெடிக்காதுமா. ஏண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் ஒரு புள்ள மழை வந்துட்டு இருக்கும்போது சார்ஜ் போட்டுக்கிட்டு போனை பார்த்துட்டு இருந்துச்சு. போன் பட்டுன்னு வெடிச்சு போச்சு. அந்த புள்ளையும் சீரியஸ்னு ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. அந்த மாதிரி ஆகுமா? முதல்ல போன வையேன்னு. ஜம்மா அப்ப போன பார்த்து போன் வெடிக்கணும். டப்பா வந்தானே மழை நேரத்துல டிவி பார்த்துட்டு டிவி மட்டும் வெடிக்காதா? குரங்கு பயபல எப்படி கோத்து விடுதுன்னு பாரு. யோ பெரிய எருமை மாடு ஒழுங்கா இருந்தா தானே சின்ன எருமை மாடு ஒழுங்கா இருக்கும். முதல்ல நீ டிவி ஆஃப் பண்ணு. நானும் எந்தெந்த ஊர்ல மழைன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் டிவி ஆஃப் பண்ண அதான் பண்ணுவ. ஏம்மா நானும் சும்மா தானே போன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ என்ன அந்த ஊர்ல எல்லாம் மழைன்னு தெரிஞ்சோன்னு இப்போ என்ன மழையை போய் நிறுத்தவா போற? வீட்டோட தானே இருக்க போற. டிவி ஆஃப் பண்ணு. நானே இங்க உட்காந்துருக்கேன். இங்க இருந்து எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ண கஷ்டமா இருக்குது. நீ ஆஃப் பண்ணிட்டு போ. எல்லாத்துக்கும் வலிக்கும். திங்கிறதுக்கும் அந்த குடிக்கிறதுக்கு போறியே அதுக்கெல்லாம் வலிக்காது. ஏண்டா உங்க தாத்தா எந்த நேரத்துல உங்க ஆத்தாவை பெத்தான்னு தெரியலடா. என்ன கத்துறா? வாய்க்குள்ளே மைக்கு சட்டை எதுவும் முனிங்கி இருப்பாளோ பிறக்கும் போது வாழுவாளுன்னு கத்துறாடா.
அப்படியே இன்னொரு தடவை பேசுப்பா, ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பெருச்சாளி பைப்ல எப்படி போட்டு கொடுக்க பாக்குது பாரு. அப்ப இந்த கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்ட சாமி, அழாதீங்க. சரி சரி, ஒன்றும் இல்லை. மழை வந்தாலும் இந்த இடி இடிச்சாலும் இந்த பையன் அழுதுகிட்டு ஆளே விட மாட்டான். ஆமாம்மா, இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். அப்பாய் கிட்ட வரீங்களா? வரமாட்டானே, எல்லாம் குத்தி போடுவேன். அவன் தான் தாத்தா பைத்தியம்னு நமக்கு தெரியுமே அத்தை. ஆமாம்மா. ஷோ, மழை வேற என்னைக்குதான் விடுன்னு தெரியல. மழை வந்தாலும் இந்த பையன் அழுதுகிட்டே தான் கிடப்பான், நெய் நெய் நெய்ன்னு. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வயிற்ற நிறச்சி விட்டோம்னா அவன் பாட்டுக்கு தூங்குவாமா. அப்படியே தொட்டியில போட்டு ஆட்டி அப்படியே படுக்க போட்டுருவான். இல்லத்த, அவன் தொட்டில போட்டாலும் தூங்க மாட்டான். மழை நேரத்துல சாப்பிடவும் மாட்டான். இவனோட வச்சுக்கிட்டு பெரும் இதா போயிரும். ஐயா, இங்க வா சாமி. அப்பாய் கிட்ட வாடா தங்கம். துருவா. சரி சரி விடுங்கம்மா, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். பாவண்டாப்பா, உங்க அண்ணன் காலேஜுக்கு போனா மழை வர பிச்சுக்கிட்டு ஊத்துது. என்ன பண்றான் ஏது பண்றான்னு வேற தெரியல. அதெல்லாம் அவன் காலேஜ்குள்ளதாம்மா இருப்பான், வெளியவா வர போறான். சரிம்மா, மழை நேரத்துல ஏதாவது சூடா சாப்பிடணும் போல இருக்கு. ஏதாவது இருக்காமா திங்கிறதுக்கு? இல்லையே சாமி, நேத்து நீங்க கொண்டு வந்தத எல்லாம் நைட்டு காலி பண்ணணும். ஏதாவது சூடா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமாம்மா? சாப்பிடு சாமி, உனக்கு இல்லாமையா? மழை நேரத்துல வருவாங்களே என்னன்னு தெரியலையேம்மா. அவங்க வேலையே டெலிவரி பண்றது தானே. மழை நேரமா இருந்தா என்ன, வெயில் அடிச்சா என்ன, பனி அடிச்சா என்ன, டெலிவரி பண்ணா தானே அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். நீ பண்ணு சாமி, அதெல்லாம் வருவானுங்க. சரிம்மா, உங்களுக்கு என்னம்மா ஆர்டர் போட்டோம்? எனக்கு ஏதாவது ஒன்று போடியா. எனக்கு ஷவர்மா போடுறேன். எவ்வளவு சாமி அது? அது ஒன்று 250 ரூபா வருமா? அப்படியா, சரி எனக்கு ஒன்று போடு. அப்புறம் உங்க அண்ணனுக்கும் சேர்த்து போடு சாமி. வரும்போது நம்ம மட்டும் தின்னுபிட்டு அவன் இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் ஆடு நாடிடுவான். நீங்க மட்டும் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, எனக்கு வாங்கி வைக்கல அப்படி இப்படின்னு. சரிம்மா, அப்போ 3 ஷவர்மா 3 பிரியாணி போட்டுறேன். இந்த பொரிச்ச கோழி இருந்தா அதுவும் போடியா. சரிம்மா. மொத்தம் எவ்வளோயா பில்லு? 2000 ரூபா வந்திருக்குமா? 2000 ரூபா ஆகி போச்சா? சரி போனா போயிட்டு போகுது. பிள்ளைங்க நீங்க தானே சாப்பிட்றீங்க, நீங்களாம் நல்லா வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டா தான் சத்து. சாப்பிடுங்க. சரி போட்டு ஆர்டரை போடு. சரிம்மா. நம்மளா கேட்டா ஒண்ணு கூட கொடுக்க மாட்டா, நம்ம கைவரிசையை காட்ட வேண்டிதான். ஏ சொட்ட, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அமுதா, அது ஒண்ணும் இல்ல அமுதா, நீ ஒண்ணு கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறல, அதான் ஒன்னு ஆசைப்பட்டு எடுக்க போனேன். என்ன கொஞ்சம் மூத்திர ஊத்திருவேன்னு சொல்லிட்டேன். எரும மாடு ஒரு குறுக்காமே இருக்க போறாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த களவாணித்தனம் எங்கிட்ட போய் விட போகுதுன்னு தெரியல. போங்கிட்டு சுட்டு கொண்டு வந்து தாரேன். ஒண்ணு தானே, ஒண்ணு கொடுத்தா நான் குறைஞ்சா போயிட போற. இங்க பாரு, என்கிட்ட விளையாட்டு கண்ணிட்டு இருக்காத. அது என்ன தாச்சு, மேல இது பட்டுச்சுன்னா அப்புறம் அம்புட்டு தான். போ அங்க. ஒண்ணு குடுவே. அரை வேணா கொடுப்பேன், போ. என்னப்பா கேட்டு சூப்பரா இருக்கா? ஏய், என்னைக்காவது நீ மாட்டுவலடா, அன்னைக்கு இருக்கடா உனக்கு. அவன் மாட்டுறது இருக்கட்டும், நீ முதல்ல இங்க இருந்து எதிரி. ஏய், என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் தாண்டா எதிரி. எப்பா நீ எல்லாம் காமெடி பீஸ்ப்பா, எதிரின்னு சொல்லாதப்பா. சிரிப்பா வருது. ஐயே, இந்த வீட்ல ஒண்ணு செய்ய முடியலப்பா. என்ன களவாணித்தனம் அந்த ஆளுக்கு. சீ. மழைக்கு அதுக்கு ஏதாவது சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்ன செய்யட்டும்? எதுக்கு மழை நேரத்துல உங்களுக்கும் வேலை கஷ்டப்பட்டுக்கிட்டு? வேணா விடுமா. ஆய திறந்து கேட்டுட்டீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு தாரேன். என்னத்த செய்றீங்க? என்ன இருக்கு வீட்டுல? உருளைக்கிழங்கு இருக்கு, வாழைக்காய் இருக்கு, பஜ்ஜி மாவு இருக்கு. பஜ்ஜி போடவா? சரி, அப்பளம் இருந்துச்சுன்னா அப்பளத்தையும் சேர்த்து பஜ்ஜியில போட்டு எடுங்க. சரிங்க. பஜ்ஜி வந்துருச்சு. ஏய், இங்க கொண்டா எங்கடி அங்க போற? டேய், இத கொண்டு போய் அங்க பத்திரகாளி அக்கா வீட்டுல கொடுத்துரு, சரியா? பத்திரகாளி அக்கா வீட்டு கொடுக்குறியா? ஏன் இங்க நான் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணு கொடுன்னு எனக்கு கொடுக்காம ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். நீ அவங்க வீட்டுல எல்லாம் எது செஞ்சாலும் கொடுக்குறாங்கல்ல, அப்ப நம்மளும் எது செஞ்சாலும் கொடுக்கணும். நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வாடா. ஏமா, அப்ப அந்த ஏத்த வீட்டுல இருக்காங்களே அவங்களுக்கு? ஐயோ, அது நம்மலாம் கொடுத்தா சாப்பிடாதுடா, அதுக்கு எதுக்கு கொடுத்துக்கிட்டு? ஓர வஞ்சகம் பிடிச்சவ, யாருக்கும் கொடுக்கணும்னு மனசு வராது. பாரு, யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஆமா, மனசே வராது. ஏன் மனசுக்காரி கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்ல உனக்கெல்லாம். இந்த ஆளு வேற. சரிடா, இத அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு இத அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு வா. அம்மா, வெளிய மழையா இருக்குமா? மழை இருந்தா என்ன, கொடைய பிடிச்சிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. சரிம்மா. எல்லாம் வாங்கிட்டு வந்தது நானு, மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறா, நமக்கு தான் கொடுக்க மாட்டேங்கிறா. இப்பயாவது ஒண்ணு கூடாமதா. பையன் போய் கொடுத்துட்டு வர
வரட்டும் சாப்பிடலாம். அவனை விட்டுட்டு எப்படி சாப்பிட முடியும்? ஐயோ கப கபன்னு பசிக்குது, ஒன்னும் கண்ணுல காட்ட மாட்டேங்கிறாளே.